ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 750 கிராம் சிக்கன் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துருங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பவுடர். இது ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவை ஈவன் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது 1 மணி நேரத்துக்கு மேரினேட் பண்ணிடுங்க. இது 1 ஹவர் கழிச்சுட்டு நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். 1 ஹவர் ஆகிடுச்சு. 1 ஹவர் கழிச்சுட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடான பிறகு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருங்க. பெரிய வெங்காயத்தை சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா அந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்த பிறகு இந்த ஃப்ரைடு ஆனியனில் பாதி அளவுக்கு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இதில் பாதி மட்டும் எடுத்து தனியாக வச்சுட்டு மீதி இருக்கிறதான அந்த ஃப்ரைடு ஆனியனில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறதான சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை நம்ம ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே குக் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் குக் ஆன பிறகு அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கலந்துட்டு இதை நம்ம சிம்மிலே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிடலாம். இதை மூடி போட்டு சிம்மிலே ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிடுங்க. இந்த கேப்பில் ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு சேர்த்து சிம்லே இதை 1 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. 1 நிமிஷம் நல்லா அந்த ஆயிலில் கடல மாவு வதக்கிட்டு இதை நம்ம எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு இந்த சிக்கனில் நம்ம இதை சேர்த்துடலாம். சிக்கன் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் இந்த சிம்லே குக் ஆகிடுச்சு. இதில் நம்ம இந்த கடல மாவு சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே கலந்து விட்டுட்டே இருங்க. கலந்துட்டு ஃப்ரைட் ஆனியனை இதில் சேர்த்துடலாம். ஆனியன் சேர்த்துட்டு இதில் ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா திரும்பவும் கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அதை கலந்து விடுங்க. இந்த 2 நிமிஷம் நல்லா கலந்து விடும்போதே இந்த இஞ்சினுடைய பச்சை வாசனம் போய் இந்த மாதிரி நல்லா ஆயிலெலாம் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வர கண்டிஷனில் இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக மல்லியில் தூவிக்கலாம். மல்லியில் தூவிட்டு ஃபைனலாக லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துருங்க. லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இது நல்லா 1 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க. அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சிக்கன் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் பார்த்திங்களா சப்பாத்தி பரோட்டாவுக்கெலாம் ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.